We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ, and we are going to pass on to the Word of God, and may the Lord bless you. Today, the topic that we are going to look into is entering into God's rest. Jesus, when he said in Gospel according to Matthew, in Matthew chapter 11 and in verse 28, he says 28, 29 and 30. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துல மத்தேயு சுவிசேஷத்துல அவர் 11வது அதிகாரத்துல 27 28 29ல சொல்லி இருக்கிறார். In 28, 29 and 30 he says, "Come to me all you who labor and are heavy laden, and I will give you rest." Verse 28. 11:28ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். For my yoke is easy and my burden is light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். So here is a call of Jesus to everyone. He says, "Come to me all who labor and are heavy laden, and I will give you rest." இங்கே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று. It is for each and everyone here to enter God's rest. இங்கே ஒவ்வொருவரும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைவதற்கு. It is a life resting on Jesus. இது இயேசுவின் மேலே இளைப்பாறுதல் பெறுகிற ஒரு வாழ்க்கை. It is a life resting on Jesus, on his words, his promises. நம்மளுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில அவருடைய வாக்குத்தத்தத்தில இளைப்பாறுகிறது. A life resting on his comfort, his peace, his joy. அவருடைய ஆறுதல்ல, அவருடைய சமாதானத்துல, அவருடைய சந்தோஷத்துல இளைப்பாறுதல் பெறுகிறது. This is a life God the Father has kept for you and me. இந்த வாழ்க்கையை தான் பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். And this is the life that God the Father wants for you and me, so that he sent his only son Jesus Christ, for whosoever believes in him will not perish but will have everlasting life. இந்த வாழ்க்கையை தான் பிதாவாகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். அதற்காக தான் அவருடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரும் மரித்து போகாமல் அவர் ஜீவனுள்ள வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடைவார்கள். So you can see in this New Testament there is a call of Jesus to enter into his rest. இங்க புதிய ஏற்பாட்டுல நான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு ஒவ்வொருவரும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைவதற்கு. Do you think that there was a call from God before this for people to enter his rest? நீங்க நினைக்கிறீங்களா இந்த புதிய ஏற்பாட்டுக்கு முன்பாகவே தேவனுடைய அழைப்பு, அவருடைய இளைப்பாறுதலை பெறுவதற்கு தேவனுடைய அழைப்பு இருந்தது என்று? Did any group of people receive a call of God to enter his rest before this? இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பெறுவதற்கு? Did they receive a call to enter God's rest? அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? Did they receive a call to enter God's rest? ஏதாவது ஒரு கூட்ட ஜனம் அவருடைய அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா இந்த இளைப்பாறுதலில் அவருடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு? Yes, there was. ஆமாம். Approximately 2.5 million people. ஏறக்குறைய 2.5 million people. 25 லட்சம் ஜனங்கள், 2.5 billion people cried out to the Lord in their distress. ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்கள் அவர்களுடைய துன்பத்துல தேவனிடத்துல முறையிட்டார்கள். They wanted rest in their life. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு இளைப்பாறுதல் தேவையா இருந்தது. They were so much worried, they were in burden, they were all like in lots of burden placed upon them by the king, by the world, and they themselves didn't find any rest in their soul. அவர்களுக்கு நிறைய கவலைகள் இருந்தது, நிறைய பாரங்கள் இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தது. அந்த அரசர்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் மேல் அந்த மாதிரியான பாரத்தை சுமத்தினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடையாது. அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டார்கள். When they didn't find rest in their souls, they cried out to the Lord. அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அவர்கள் இளைப்பாறுதலை பெறாத பொழுது அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டார்கள். They cried out from Egypt. எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் முறையிட்டார்கள். In their burdens. அவர்களுடைய கஷ்டத்தில், பாரத்தில், in the midst of their sufferings. அவர்களுடைய துன்பத்துக்கும் நடுவில். Now I just want to ask you a question. நான் இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். Did you cry out to the Lord? நீங்கள் தேவனிடத்துல முறையிட்டீர்களா? Did you cry out to the Lord from a place for rest for you, for your souls?
நீங்கள் தேவனிடத்துல முறையிட்டீர்களா? உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று, உங்களுக்கு இளைப்பாறுதலான இடம் வேண்டும் என்று? I cried out from India, Tamil Nadu. நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து முறையிட்டேன். Where did you cry out from, sister? I'm asking you. Where did மலேசியால. Malaysia. Okay. She cried out from Malaysia. Okay. Some people cried out from Iran or Thailand. Yeah. Did you cry out from Thailand for rest for your souls? சில Yeah. பேர் வந்து ஈரான்ல இருந்து முறையிட்டாங்க, சில பேர் தாய்லாந்துல இருந்து முறையிட்டாங்க. Did brother you cried out from Hungary for rest for your souls? அவர் வந்து Yeah, சொல்லலாம். நீ சொல்லுங்க, நான் சொல்றது சகோதரர் வந்து ஹங்கேரியில இருந்து முறையிட்டாரு. You know, whichever. அவருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் Did you all cry out from Sri Lanka for your rest for your souls? நீங்க ஸ்ரீலங்கால இருந்து முறையிட்டீர்களா உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று? You know, then where about? Did you all cry out from different parts of India and Sri Lanka, different from Delhi, from from Hyderabad, Telangana, from Tamil Nadu, from Kerala, from different parts, north and south of India, west and east, from north and south of Sri Lanka, from every part of Malaysia, we all cried out to the Lord one day, less like how the Egyptians cried out to the Lord. நம்ம எல்லாருமே இந்தியால வேற வேற பகுதிகள்ல வடக்கு தேசம், தெற்கு தேசத்துல, டெல்லியில இருந்து இல்ல கேரளால இருந்து எல்லா இடத்துல இருந்தும், ஸ்ரீலங்கால இருந்தும், அதே மாதிரியாக மலேசியால இருந்து எல்லா தேசங்கள்ல இருந்தும் நாம் எல்லோரும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து முறையிட்டார்களோ அதே போல நாமும் முறையிட்டோம். Because we wanted rest in some areas of our life. We wanted a future with rest. ஏனெனில் நம்மளுடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் நமக்கு இளைப்பாறுதல் தேவையாக இருந்தது. நமக்கு ஒரு எதிர்காலம் இளைப்பாறுதலோடு வேண்டும் என்று நாம் விரும்பினோம். God heard the Israelites cry. தேவன் இஸ்ரவேலுடைய கதறலை கேட்டார். And delivered them from the land of unrest. அவர்களை அந்த அமைதி இல்லாத அந்த தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். The people left Egypt and started journeying towards their land of rest, the promised land. அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வந்து அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இளைப்பாறுதல் உள்ள தேசத்திற்கு வந்தார்கள். The promised land was supposed to be the land of where they are going to experience God's rest. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்க போற இடமாக இருந்தது. Under the leadership of Moses, they all were led out from Egypt. மோசேயின் தலைமையில அவர்கள் எல்லோரும் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டார்கள். Did everyone who come out crying out to the Lord, and the Lord heard, and they came out seeking for rest, did everyone find or enter the land of rest? இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து முறையிட்ட ஜனங்கள் எல்லாம், மோசேயினால வெளியே அழைத்து வரப்பட்ட ஜனங்கள் எல்லோரும், இளைப்பாறுதலுக்காக அழுத ஜனங்கள் எல்லோரும் இளைப்பாறுதலுக்குள் நுழைந்தார்களா? Out of 25 lakh people, only 2 people from that generation about 20 years actually entered God's land of rest. அந்த 25 லட்சம் ஜனங்கள்ல அந்த தலைமுறையில 2 பேர் தான் அந்த அந்த இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ள 20 வயசுக்கு மேல இருக்கு. 20 வயசுக்கு மேல உள்ளவர்கள் நுழைந்தார்கள். And approximately 2 million people under the leadership of Joshua, children who were born, people who were under 20 years, everyone. So still there were 2 million people. The 2 million people, they entered the promised land under the leadership of Joshua. இப்பொழுது ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் சென்றார்கள். Now in their case, even though they entered the promised land, God's land of rest, but they didn't find or they didn't enter God's rest. இந்த உள்ள நுழைஞ்ச அந்த ஜனங்கள் கூட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்திருந்தாலும், அந்த தேவனுடைய இளைப்பாறுதலின் தேசத்திற்குள் நுழைந்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை அவர்கள் அனுபவிக்கவில்லை. So 2.5 million who were journeying through the wilderness, who wanted to enter into the land of rest, the promised land, in that majority of them didn't enter apart from 2. இந்த 25 லட்சம் ஜனங்கள் அவர்கள் வந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக வேண்டும் என்று வந்தவர்கள், அதில் எல்லோருமே அதில் நுழையவில்லை, 2 பேரை தவிர. And then people are the younger generation who entered into the promised land, the land of rest given by the Lord, they did not enter God's rest.
அதற்கு பிறகாக அடுத்த தலைமுறையினர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் தேவன் கொடுத்த அந்த இளைப்பாறுதலின் தேசத்துக்குள் நுழைந்திருந்தாலும் தேவனுடைய இளைப்பாறுதலை அவர்கள் அனுபவிக்கவில்லை. They didn't experience rest. Their life was filled with wars and fightings and mixing with sinful nature, and they didn't find rest for their souls. அவர்களுடைய மனது பூராம் அந்த போராட்டத்திலையும் பாவ இயல்புகளையும் பாவ இச்சைகளையும் அப்படியுமாக இருந்தது. அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அந்த இளைப்பாறுதலை அவர்கள் பெறவில்லை. This was the history or the life of the Israelites who cried out from Egypt. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து தேவனிடத்தில் முறையிட்ட ஜனங்கள். For you and me who are here, who cried out from your land, from your country, are you in rest now? இப்பொழுது நீங்களும் நானும் நம்மளுடைய தேசங்கள்ல இருந்து தேவனிடத்துல முறையிட்டு இங்கே வந்திருக்கிற நாம் இளைப்பாறுதல்ல இருக்கிறோமா? Are you and me in God's rest? நீங்களும் நானும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறோமா? That is why the history of the Israelites are given to us. அதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now what was the reason? என்ன காரணம் அது? What was the reason that the Israelites were not able to enter God's rest? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? That is clearly written in the Hebrews, according to the author who wrote to the Hebrews in Hebrew chapter 3 and in verse 19 if you read. இங்கே எபிரேயர்ல மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:19வது வசனம். In Hebrews chapter 3 and verse 19, so we see that they could not enter in because of unbelief. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். So we see, like this is written, so we see that they could not enter in because of unbelief. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார் என்று பார்க்கிறோம். We who cried out to the Lord from a land and now we are looking for rest, need to see and know that they did not enter God's rest because of their unbelief. இப்பொழுது நாம் நம்மளுடைய தேசத்திலிருந்து முறையிட்டு தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நாம் பார்க்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் வரவில்லை. Because of unbelief. அவிசுவாசத்தினால் இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் வரல. They did not come because of unbelief into God's rest. அவிசுவாசத்தினால அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். See, we need to know the truth. நாம் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். But we also need to believe the truth which we know. நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை நாம் நம்பவும் வேண்டும். In 1 John chapter 4 and in verse 16 he says here, John is saying, he says, and we have known and believed the love that God has for us. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். So knowing is one thing and believing is another thing. நாம் அறிகிறது ஒரு காரியம், விசுவாசிக்கிறது இன்னொரு காரியம். Israelite people knew many things, but they were not able to believe the things that they knew. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல காரியங்கள் தெரிந்திருந்தது, ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருந்த அந்த காரியங்களை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. Many of the people know many things, but not able to believe those things. பெரும்பான்மையான அவர்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும், ஆனால் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. We know by looking unto Jesus, his words. நமக்கு இயேசுவை பார்க்கும் பொழுதும் இயேசுவினுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரியும். We will know the truth. நமக்கு சத்தியம் தெரியும். There are many who knows the truth theoretically. Many knows that I know the truth. You'll say. பல பேருக்கு அந்த சத்தியம் கருத்து ரீதியாக தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும் என்று சொல்லுவார்கள். Many of them know the truth that God loves you. பல பேருக்கு தெரியும் தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று அந்த சத்தியம் தெரியும். But how many of you have believed that God loves you so much personally? ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறார் என்று? If you really know that God loves you so personally, your character, your attitude will be entirely different from who you are now. உங்களுக்கு உண்மையாகவே தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறார் என்று தெரிந்திருந்தால் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய மனப்பாங்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். We all know that God loves us so much. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தேவன் மிகவும் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். But how many of you believe that how much God is loving you inch by inch, breath by breath?
ஆனால் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாக இன்ச் பை இன்ச்சாக நேசிக்கிறார் என்று? That is why the Israelites knew everything, but they were not able to believe what they knew. அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் எல்லா காரியமும், ஆனால் அவர்களுக்கு தெரிந்த காரியத்தை விசுவாசிக்கிறது அவர்களால் முடியவில்லை. You and me think that we are Christians because we know. நீங்களும் நானும் நினைக்கலாம் நாம் வந்து கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரிந்ததுனால என்று. But do you know that you and me are Christians because you believe? உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் நாம் விசுவாசித்ததினால என்று? You know, the day you believed, you are called a believer. நீங்கள் என்னைக்கு விசுவாசித்தீர்களோ அன்னைக்கு நீங்கள் விசுவாசி என்று அழைக்கப்பட்டீர்கள். You are called a believer because you are supposed to believe. You are believing. That's what is God's picture. நீங்கள் உங்களை விசுவாசி என்று அழைக்கப்படுவதே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக தான். அதுதான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. You know, we know by theory that by faith we can move mountains. நமக்கு அந்த இந்த கருத்து ரீதியாக நமக்கு தெரியும் விசுவாசத்தினால நம்ம மலையை கூட பெயர்க்க முடியும் என்று. But do you really have faith? ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே விசுவாசம் இருக்கிறதா? When a situation comes, do you really have faith? ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு உண்மையாகவே விசுவாசம் இருக்கிறதா? Do you really have faith to move even a small stone? உங்களால ஒரு சிறிய கல்லை உங்களால வந்து அசைக்க முடியும் என்று விசுவாசம் இருக்கிறதா? Do you even have small faith to move a small part of your thought? உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்கள்ல சிறிய காரியத்தையாவது உங்களுக்கு அசைக்க முடியும் என்கிற விசுவாசம் இருக்கிறதா? Faith comes by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே வருகிறது. You are hearing the word of God, you are knowing the truth, but knowing is one thing, but learning to believe the truth that you know is another thing. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரிகிறது என்பது ஒரு காரியம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது என்பது இன்னொரு காரியம். Knowledge of knowing God is just like you having a key in your hand. இப்ப வந்து நமக்கு எனக்கு தேவனை தெரியும் என்று சொல்கிறது உங்களுடைய கையில இருக்கிறது. அந்த அறிவு வந்து உங்களுடைய கையில இருக்கிற ஒரு சாவியாக இருக்கிறது. But the key needs to be turned, and that is faith. Turning of the key that you have in your hand and opening and locking things is faith. ஆனால் உங்க கையில இருக்கிற அந்த சாவியை வச்சு நீங்க திருப்பணும். அது திருப்பும் பொழுதுதான், அதை திறக்கும் போதும் அதை மூடும் போதுதான் அங்க உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். That is believing. அதுதான் விசுவாசம். That is believing in your Lord Jesus. அதுதான் நீங்கள் உங்களுடைய தேவனான இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்புகிறீர்கள், விசுவாசம் The வைக்கிறீர்கள். Israelites who came out of Egypt had lots of knowledge. They knew and they saw everything that God did. எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய அறிவு இருக்கிறது, தேவனை குறித்து தேவன் என்ன செய்தார் என்று தெரியும். But they didn't want to believe or take the risk of believing. ஆனால் அவர்கள் அதை நம்ப விரும்பவில்லை. அதை நம்புவதற்கான ஒரு ரிஸ்கையை அவங்க எடுக்க விரும்பவில்லை. You know, believing is always involves a risk. அந்த நம்ம விசுவாசிக்கிறதுக்கு வந்து எப்பொழுதுமே அதுக்கு ஒரு வந்து துணிவு வேண்டும். Knowing and all not big risk. நம்ம சும்மா தெரிஞ்சு கொள்றதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய We can have lots of information and knowledge of who Christ is, righteousness, salvation, that all we will know and put inside and know everything A to Z might be. நமக்கு வந்து நம்ம நீதிமானா இருக்கிறது, ரட்சிப்பை குறிச்சு எல்லா காரியமும் நமக்கு தெரியும், அதெல்லாம் A to Z நம்ம மூளையில நம்ம வச்சிருப்போம். But believing in what you know involves lots of risk. ஆனால் நமக்கு தெரிந்த ஒன்றை நாம் விசுவாசிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆபத்து இருக்கிறது. No, walking in what you believe involves lots of risks. நீங்க தெரிஞ்சதுல விசுவாசித்து அதுல நடக்கிறதுக்கு வந்து நிறைய ஆபத்து இருக்கிறது. You know, that's why some people don't regard the word of God. அதனால தான் சில பேர் வந்து தேவனுடைய வார்த்தையை கருத்துல கொள்வதே இல்லை. If you know only, then you need a next step of believing in what you know. உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது வந்து நீங்க என்ன உங்களுக்கு தெரியுமோ அது விசுவாசிக்கிற அடுத்த படி வருகிறது. If you don't know itself, then you can put yourself as ignorant. உங்களுக்கு தெரியவே இல்லை என்றால் நீங்கள் எனக்கு அறியவில்லை என்று போட்டு விடலாம். You know, that's why many people even don't go inside knowing. You know, for them is like knowing, people are not believing, so why should I know? So they don't want to know also. அதனாலதான் பல பேர் வந்து அதுல உள்ள போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம விசுவாசிக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்காம இருக்கிறார்கள். எதுக்காக நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு தெரிஞ்சே கொள்றது இல்ல. At least if you know, there is a chance that you can be freed one day. But if you ignore the knowledge of God, there is no chance of you entering God's rest.
கொஞ்சமாவது தெரிந்திருந்தாலாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வந்து விசுவாசிக்க முடியும்னு. சுத்தமா தெரியவே இல்லை என்றால் நீங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. We all know that the God's word that we know one day is going to stir up, and it's daily going to stir us up. It won't leave us. It won't return empty handed. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரிஞ்ச அந்த தேவனுடைய வார்த்தை எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளை தூண்டி இழுக்கும், நம்மளை கிண்டி விடும், நம்மளை வந்து இப்படியே விட்டு விடாது. It will, but knowing is one, and believing what you are knowing is very important. தெரிஞ்சு கொள்றது ஒரு காரியம், அது சரி. ஆனா நீங்க தெரிஞ்சு கொண்ட அந்த காரியத்தை விசுவாசிக்கிறது மிகவும் முக்கியமானது. So what was the main reason why the Israelites were not able to enter into God's rest was, மிகவும் முக்கியமான காரியம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியவில்லை. ஏனென்றால் that is unbelief, ignorance and unbelief. அது வந்து அறியாமையும் அவிசுவாசமும். Ignorance and unbelief is the two great barriers that stop us from identifying ourselves with Christ Jesus. இந்த அறியாமையும் அவிசுவாசமும், இது ரெண்டும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நாம் தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாம் தேவனுக்குள்ளாக நம்முடைய அடையாளத்தை கண்டுகொள்வது. When God has made all provisions for us to know about him and to have faith in him, தேவன் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவர் மேல் விசுவாசத்தை வைக்கவும் அவர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். And when we ignore that, நாம் அதை புறக்கணித்தோம் என்றால், and when we not believe in it, அதை நாம் நம்பாமல் இருந்தோம் என்றால், it is unbelief. அது அவிசுவாசம். A believer can only become unbeliever. ஒரு விசுவாசி தான் அவிசுவாசியாக ஆக முடியும். Gentiles are one who didn't even believe in the first instance. They don't know the gospel. They don't know anything to believe. இப்ப புறஜாதியார் வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பத்தியே தெரியாது, அதனால அவங்க விசுவாசிக்கவில்லை. But a believer is the one who needs to be very careful about unbelief. ஆனால் விசுவாசியா இருக்கிற ஒருவன் மிகவும் கவனமாக இருக்கணும் அவிசுவாசத்தை குறித்து. Unbelief was not a problem for the Canaanites or the Amorites or the Hittites or the Perizzites, Jebusites. No one. Their problem was not unbelief. இந்த கானானியர்களுக்கு, அமோரியார்களுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அவிசுவாசம் ஒரு பிரச்சனையே கிடையாது. But the problem of unbelief was for the believers, the Israelites. ஆனால் இந்த அவிசுவாசம் அந்த விசுவாசிகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பிரச்சனை. They were supposed to enter God's rest and stay and live their life in God's rest. அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைந்து தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் வாழதான் வேண்டியவர்கள். But they chose not to believe and they were struck by unbelief. They were unbelieving. ஆனால் அவர்கள் விசுவாசியாமல் இருப்பதற்கு அதை தேர்ந்தெடுத்து அவர்கள் அவிசுவாசியாக இருந்தார்கள். You know that there is no remedy for unbelief. உங்களுக்கு தெரியுமா, ஒரு அவிசுவாசத்துக்கு ஒரு மருந்தே கிடையாது. Only one is you need to choose to believe. That is only medicine for unbelief. ஒரே ஒரு மருந்து என்னன்னா, நீங்க வந்து விசுவாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கணும். You are not choosing to believe what you know. How much ever you know, still you won't believe. உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை நீங்கள் வந்து விசுவாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கலை என்றால், எவ்வளவுதான் உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் அது விசுவாசிக்க மாட்டீர்கள். So a remedy for unbelief is you choose to believe. You choose to take the pain of believing. You choose to take the risk of believing. அந்த அவிசுவாசத்துக்கு ஒரு மருந்து இருக்கிறது என்றால் அது நீங்கள் விசுவாசிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுக்கான அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். We sometimes choose to support our unbelief. சில நேரங்களில் நாம் நம்மளுடைய அவிசுவாசத்துக்கு ஆதரவு சொல்லுவோம். We so easily choose to remain in our unbelief. நம்ம மிகவும் சுலபமாக நம்மளுடைய அந்த அவிசுவாசத்திலேயே அப்படியே தங்கி இருக்க பார்ப்போம். By blaming each and every situation, circumstance, person, whoever it is. நாம நம்மளுடைய சுற்றி இருக்கிற காரியங்களை, சுற்றுப்புறங்களை, சூழ்நிலைகளை, மற்றவர்களை நாம பழி சொல்லிக்கொண்டு அந்த அவிசுவாசத்திலேயே தங்கி இருப்போம். That is how unbelief works in a believer. இப்படிதான் அந்த அவிசுவாசம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. If there is an unbelieving person, if you go near him, he will put a blame on you also, saying that his unbelief is because of you. இப்ப அங்க ஒரு அவிசுவாசியான ஒரு நபர் இருந்தார் என்றால் அவர் பக்கத்துல நீங்க போனீங்கன்னா உங்க மேலே பழியை சொல்லிட்டு அவருடைய அவிசுவாசத்துக்கு அவர் ஆதரவு கொடுப்பார். I'll put an example like that. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். What is the easiest way of disposing the waste
in your house? உங்களுடைய வீட்ல வந்து இந்த குப்பைகளை எல்லாம் வெளியே போடுவதற்கு எது ஒரு சுலபமான வழி? Which is the easiest way? எது ஒரு சுலபமான வழி? You mean take it and put it in the green bin, gray bin, and or don't take it and tie it in a pack, take it to the recycling and put. Is that the easiest way? நீங்க வந்து அத அங்க உங்க வீட்ல இருக்கிற அந்த கிரீன் பின்ல போடணும், கிரே பின்ல போடணும், இல்ல ஒரு பிளாக் பின்ல போட்டு அதை கட்டி அங்க கொண்டு போய் ரீசைக்கிள் பின்ல போடணும். இதுதான் சுலபமான வழியா? That is a right way. That is a best. That is a correct way. அதுதான் சரியான முறை. But the easiest way to dispose your bin is to take and put it in the neighbor's house or neighbor's garden. ஆனா மிகவும் சுலபமான வழி உங்களுடைய குப்பைகளை வெளியே போடுறது வந்து அதை தூக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல போடுறது. You know, when the leaf or something is there or like this there, just take a broomstick and see here and there, push it and put it in the neighbor's side. அங்க வந்து இந்த இலையெல்லாம் கொட்டி கிடந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து அங்க இங்கேயும் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள போடுறது. By the way, you are all laughing. I know that you will do that. Okay, that is the easiest way. You know, we all will find the easiest way. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது நீங்க எல்லாம் அதை செய்றீங்க. ஏன்னா சுலபமான வழியை நீங்க எல்லாம் தேர்ந்தெடுப்பீங்க. No, the easiest way for unbelief is also that only. அவிசுவாசமாக இருக்கிறதுக்கு சுலபமான வழியும் அதுதான். Whatever is surrounding you, nearby situation, circumstance, you put it on that to support your unbelief. That's how it will work. என்ன மாதிரியான காரணம் அந்த இடத்துல இருந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை மற்றவர்கள் மேல சுலபமா தூக்கி போட்டுட்டு உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கள் சொல்லுவீங்க. A child who is closest to the children? யாரு பிள்ளைகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க? Father, mother, parents. பெற்றோர்கள். So a child will always try to a daughter or a son will try to support his unbelief by putting the blame on the parents and saying that my unbelief is because of my parents and so like this. பிள்ளைகள் எப்பொழுதுமே வந்து circumstance, situation, one person on that person. பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்களுடைய அவிசுவாசத்துக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மேலதான் என்னுடைய பெற்றோர்களாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல அவங்களுடைய சூழ்நிலையில சுற்றுப்புறங்களை ஏதாவது ஒரு காரியத்து மேல தூக்கி போட்டுருவாங்க. And now the son or daughter is getting married and now they are husband and wife. There is husband and wife, for example. இப்பொழுது வந்து மகனோ மகளோ அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க. அவங்க வந்து கணவன் மனைவியுமா இருக்காங்க. So who is the closest to the husband and who is closest to the wife? இப்பொழுது யார் வந்து கணவனுக்கு நெருக்கமானவங்க யார் மனைவிக்கு நெருக்கமானவங்க? The closest to the wife is the husband and the closest to the husband is the wife. மனைவிக்கு மிகவும் நெருக்கமானவங்க கணவர், கணவருக்கு மிகவும் நெருக்கமானவங்க மனைவி. So how can we dispose all the waste that is in us that is because of unbelief? Put it onto our next person. எப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசத்தை வேண்டாத காரியங்களை எப்படி தூக்கி போடுறது? அந்த அடுத்தவங்க மேல தூக்கி போடுறது. Sorry, don't think there is marriage counseling for newly wed or something like that. Okay, I'm just saying this is the nature of unbelief. You just put it on the very closest you have. That's it. அந்த அது அவிசுவாசத்தின் இயல்பாக இருக்கிறது. நமக்கு நெருக்கமா எது இருக்கோ அது மேல சும்மா தூக்கி போட வேண்டியது. Now after like children, you know, they have become like, you know, adults and husband and wife and they have children. Now who is closest to them is their children. இப்பொழுது அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இப்ப பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாரு? அவங்களுடைய பிள்ளைங்க. Now for us, for the parents unbelief, we'll put on the children because they are closest. So whoever is closest, we just put it on them. இப்ப பெற்றோர்களுக்கு அவங்களுடைய அவிசுவாசத்துக்கு யார் மேல தூக்கி போடுறது? அவங்க பிள்ளைங்க மேல தூக்கி போடுவாங்க. So this unbelief is sort of this thing that Satan doesn't want you to find the remedy of choosing to believe, but it always tries to put it on situation, circumstance, whatever you get nearby, you will put it. That is unbelief, you know. I am not able to do this because of this nearby. I am not able to do this. I am like this because of this. So this unbelief has this peculiar character. இப்ப அவிசுவாசத்துக்கு இருக்கிற ஒரே மருந்து அதை நாம் விசுவாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறது தான். ஆனா சாத்தான் எப்படியாச்சும் அதை தடை பண்ணுவதற்கு தான் பார்ப்பான். நாமும் அந்த அவிசுவாசத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு நம்ம என்ன பக்கத்துல இருக்கோ என்ன நெருக்கமான காரியம் இருக்கோ அது மேல அப்படியே நாம தூக்கி போட்டுருவோம். இதனாலதான் நான் இப்படி இருக்கேன், இதனாலதான் இப்படி ஆனிச்சுன்னு பக்கத்துல உள்ள காரியங்கள் மேல தூக்கி போட்டுருவோம். The Israelites were doing this from day one. Every time they came, wherever they went, they had a reason for not believing in God to support their unbelief. Whether it be water, whether it be food, they came out and when God is giving food, they are turning and thinking how good I was in Egypt. They forgot their cry.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு இதுதான் ஆரம்பத்திலே பிடிச்சு எல்லா காரியத்திலையும் அவங்க அவிசுவாசத்துக்கு, அது தண்ணியா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க அவிசுவாசத்துக்கு அவங்க ஆதரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். How did God choose to give meat to the Israelites? Why did God choose to give meat to the Israelites in the wilderness, through quail? எதற்காக தேவன் அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுக்கிறதுக்கு அவர் தீர்மானித்தார் தெரியுமா? God gave manna and God also gave them quails, to eat meat. உங்களுக்கு தேவன் அவருக்கு தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதோடு கூட அந்த quail இறைச்சினே சொல்லிருங்க. இறைச்சி கொடுத்தார். Yeah, meat to give. Why, the Israelites turned back to God and they were turned back to Moses and they're murmuring saying, when I was in Egypt I used to get meat. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் திரும்பி அவங்க சொன்னாங்க, நாங்க எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு. Now I am only getting this white like coriander seed one thing. Every time only one thing to eat. Why? Now they are turning and Egypt's meat was so good for them. இப்ப எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கிற அந்த கொரியாண்டா மாதிரி இருக்கிற இதுதான் கிடைக்குது. ஒண்ணுதான் சாப்பிடுறது கிடைக்குது. நாங்க எகிப்து தேசத்துல இருக்கும்பொழுது எங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு. Tasty, விதவிதமான taste, different taste. Then God heard their murmur and decided to give them meat. இப்ப அது மிகவும் ருசியாக இருந்தது என்றெல்லாம் அவர்கள் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுடைய முணுமுணுப்பை கேட்டு அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க தீர்மானித்தார். I learned one thing from this. நான் இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். Many things that we have got in our life is not because we really God wants to give it to us. Because of your and my murmur also sometimes God is giving some things. என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கவில்லை. சில நேரங்களில் நம்மளுடைய முறுமுறுப்பை கேட்டு அவர் கொடுத்திருக்கிறார். After murmuring you give and God will see a smile in your face for 5 minutes at least. அவர் நம்ம முறுமுறுத்து நமக்கு தேவன் நமக்கு அதை கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 5 நிமிஷமாச்சும் நம்ம சிரிப்போமே பார்த்திருக்கோம். Now we will get all the blessing and think that our prayer and we'll be singing விசுவாசியே நீ கலங்காத விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். Everything will be singing like as by believer we have bought a victory. Because of our murmur only sometimes God is giving certain things. நமக்கு இதெல்லாம் கிடைச்ச உடனே நம்ம ஓ தேவன் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி நாம சந்தோஷமா நம்ம பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய முணுமுணுப்புனால தான் தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். In Isaiah chapter 53, there is one of the most famous verses, prophet Isaiah says in verse 4 and 5, everyone knows this verse. Here he says, surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. Verse 5, but he was wounded for our transgression, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. ஐசையா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். It is such a verse that everyone uses in prayer and we love this verse. இந்த வசனத்தை நாம எல்லாரும் ஜெபத்துல பயன்படுத்துவோம். நமக்கு இந்த வசனம் ரொம்ப மிகவும் பிடிக்கும். Do you know how this started? உங்களுக்கு தெரியுமா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு? In Isaiah chapter 53 and verse 1 you read. ஏசாயா 53:1 that same chapter verse 1, who has believed our report? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? And to whom has the arm of the Lord been revealed? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? It starts with believing. இது விசுவாசத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. We all know these and we think that however we are with unbelief we say a verse and think that it will happen. He started saying who has believed our report. Everything starts from believing what you know. நம்ம எல்லாம் அவிசுவாசத்துல இருந்து கொண்டு நாம எல்லாம் இப்படி அப்படின்னு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா அது அங்க ஆரம்பிக்கிறது விசுவாசத்துல தான் ஆரம்பிக்குது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? You know what is the deepest most sinful nature or thing in us? உங்களுக்கு தெரியுமா நமக்குள்ள இருக்கிற மிகவும் ஆழமான ஒரு பாவ இயல்பு என்ன என்று? Unbelief. அவிசுவாசம். Even every action, every anger, every response that we give out is because of a nature of unbelief of certain thing in us.
நம்ம ஒவ்வொரு நமக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசத்தின் சில காரியங்கள்னாலதான், சில குறிப்பிட்ட காரியத்தினாலதான் நம்மளுடைய கோபம், நம்மளுடைய விரக்தி எல்லாம் வெளியே வருகிறது. Many of them will not think of unbelief as a sin. பல பேர் வந்து அவிசுவாசத்தை ஒரு பாவம் என்று நினைக்க மாட்டாங்க. Many of them think that I'm unfortunate, I'm not able to believe, as if it's just normal. Not believing is normal, unbelief is normal. பெரும்பாலானோர் நினைப்பாங்க, துரதிர்ஷ்டவசமா என்னால நம்ப முடியவில்லை, அது வந்து இயல்பானதுன்னு சொல்லுவாங்க. Or some people think unbelief as very honorable thing that we have. I am not able to believe these things. Pathetic, man. இல்ல சில பேர் வந்து அந்த அவிசுவாசத்துல வந்து இது மிகவும் பெரிய காரியமாட்ட, இதெல்லாம் என்னால விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. I cannot believe these things. We are the most pitied people of everyone, because we are like this Israelites who were not able to enter God's rest. With unbelief, we will not be able to enter God's rest for our souls. என்னால எல்லாம் இதை விசுவாசிக்க முடியாது என்று சொல்லுவோம். நம்ம தான் ஒரு மிகவும் பாவப்பட்ட ஜனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் அவிசுவாசத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் நுழைய முடியாது. Because we somehow think that we can get through things with unbelief. நம்ம நினைக்கலாம், எப்படியோ இந்த அவிசுவாசத்தோடு கூட எப்படியோ நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சு விடலாம்னு நம்ம நினைக்கலாம். We can somehow enter into God's land with this unbelief without dealing with that unbelief. அந்த அவிசுவாசத்தை நாம் கையாளாமல் அந்த அவிசுவாசத்தோடே கூட எப்படியோ நாம் தேவனுடைய தேசத்துக்குள் நுழைந்து விடலாம் என்று நாம் நினைப்போம். But the Israelites thought that everyone who came to the wilderness thought that they are going to enter the promised land. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு வந்த எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நினைச்சாங்க, நாம எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறோம் என்று. You think and see, the people who saw the killing of the Passover, the firstborn being dead of the Egyptians, who saw all the plagues, who saw all the crossing of the splitting of the Red Sea, they crossed that Red Sea and came to the other land. Did anyone ever would have thought that I will not reach the promised land? Everyone would have thought, however I behave, however unbelieving I am, I will somehow reach the promised land. They would have thought in their mind. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது அந்த எல்லா வாதைகளையும் பார்த்தாங்க. கடைசியில அந்த 10வது வாதையிலேயே அந்த மூத்த பிள்ளைய வந்து அவங்க கொல்றது எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமாக அவங்க வெளியே வந்தாங்க, செங்கடலை கடந்தாங்க, யோர்தான் நதியை கடந்து செங்கடலை கடந்து வந்து எல்லாவற்றையும் பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நான் நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போவேன்னு நினைச்சிருந்திருப்பாங்க. Sometimes we also think like that only. Just because I believe in the Lord Jesus, I have unbelief in this area, that area, but somehow Jesus died for me, he died on the cross for me, somehow he'll do something. I'm reading Bible here, I'm going to church and sitting here and heating some of the chairs and going back. Like that, we might think that we'll enter, the God's rest. We will find rest in our souls. இன்றைக்கு நம்மளும் இப்படி நினைக்கலாம், நான் எப்படியோ வரேன், சர்ச்சுக்கு வரேன், நான் வந்து இந்த ஜெபக்கூடத்துக்கு போறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன், நான் எப்படியோ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நுழைஞ்சிருவேன் அப்படி நம்ம வந்து இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அப்படியே முறுமுறுத்து அப்படி இப்படியே I will enter the God's rest, we might be thinking. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இங்க கொஞ்சம் நான் முணுமுணுத்து அங்க கொஞ்சம் முணுமுணுத்து எதையோ பண்ணி நான் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன் நம்ம நினைக்கலாம். To the Israelites, see, God is saying in Hebrews chapter 3, he is dealing with that. He is saying in verse 12, beware brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். To whom is it written? யாருக்கு இது எழுதப்பட்டிருக்கு? Is it written for the Israelites? அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்டிருக்கா? God is saying, look at the Israelites and see that not there, lest there be any of you with an evil heart of unbelief in departing from the living God. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த அவிசுவாசத்தினால பொல்லாத இருதயத்தோடு தேவனுடைய இதுல இருந்து வெளியே ஆகாதபடிக்கு என்று. Did any of the Israelites in the wilderness depart from the living God? Did any of the Israelites in the wilderness depart from the living God? அனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி இருக்கிறார்களா? They were all following the pillar of fire and pillar of cloud and going, but
In every situation, they were unbelieving. They didn't believe that God will provide, God will do, God will guide, God will comfort. Nothing they believed. They were departing from the living God. அவர்கள் எல்லோருமே தேவனை பின்பற்றி போய் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுப்பார், தேவன் நம்மை வழி நடத்துவார், தேவன் நம்மை காத்துக் கொள்வார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் எல்லோரும் தேவனை விட்டு விலகினார்கள். You know, the only one thing that the Israelites could have done very well in the wilderness is if they would have believed in God to provide them water, food, protect them, then they could have spent the whole wilderness by praising and worshiping the Lord. இப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாம். அவங்க அந்த வனாந்தரத்துல தேவன் எனக்கு தண்ணியை கொடுப்பாரு, உணவை கொடுப்பாரு, என்னை காத்துக்கொள்வாருன்னு அவங்க விசுவாசத்திருந்தாங்கன்னா வனாந்தரத்துல இருக்கிற நாள் பூரா தேவனை துதித்து கொண்டிருந்திருப்பார்கள். They didn't have anything else to do. They could have just praised and worshipped the Lord in the morning. Their food will come in the morning, their meat will come in the evening. They will be guided whenever the pillar of fire moves forward and comes. They could have gone. அவர்களுக்கு அங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. காலையில எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஆராதிக்கணும் தேவனை, அவங்களுக்கு உணவு தானா வரும், அவங்க எங்கெங்க போகணுமோ அங்க தேவன் வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார். So in verse 12 he is saying, you have an evil heart of unbelief. Unbelief is evil in our heart. 12வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இருக்கிறது என்று. That's why it is very important to first analyze our own heart. அதனால்தான் நம்மளுடைய சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் முக்கியமானது. David, you know, he used to, is there anything in me that is displeasing or against you? He analyzed his heart. தாவீது ராஜா அவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்த்தார். ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதோ என்று தேவனிடத்தில் கேட்டார். We are restless. நாம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோம். We don't have rest. We are not experiencing God's rest in us. நமக்குள்ள தேவனுடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம். That means we have unbelief. அப்படி என்றால் நமக்கு அவிசுவாசம் இருக்கிறது. It is a sin. It is evil in our heart. அது பாவம், அது நம்மளுடைய இருதயத்தின் பொல்லாங்காக இருக்கிறது. It is evil in us, keeping us away from what God has ordained for us. நமக்குள்ள அது பொல்லாங்காக இருக்கிறது. அது தேவன் நமக்காக நியமிக்கப்பட்டதிலிருந்து நம்மளை விலக்கி வைத்திருக்கிறது. You know, you and me might think that unbelief means just unbelief. You and me don't have a clue what unbelief is dragging you into. நீங்களும் நானும் நினைக்கலாம், ஓ அவிசுவாசம் என்றால் அவிசுவாசம் என்று. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியவில்லை அந்த அவிசுவாசம் எங்கே உங்களை இழுத்து கொண்டு போகிறது. Unbelief drags us much deeper day to day. ஒவ்வொரு நாளும் அந்த அவிசுவாசம் நம்மை இன்னும் ஆழமாக இழுத்து கொண்டு போகிறது. Unbelief leads us to disobedience. அந்த அவிசுவாசம் நம்மை கீழ்ப்படியாமைக்கு வழி நடத்துகிறது. Disobedience leads us to rebellion. அந்த கீழ்ப்படியாமை நம்மை கலகம் பண்ணுவதற்கு, முரட்டாட்டத்துக்கு வழி நடத்துகிறது. Rebellion leads us to destruction. அந்த முரட்டாட்டம் நம்மை அழிவுக்கு கொண்டு போகிறது. And stopping us from entering God's rest. அது தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு போவதை தடுக்கிறது. See, God has a rest for us in this earth. இந்த பூமியில தேவன் நமக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். See, out of the 25 lakh people who came out of Egypt, only 2 of them were going to enter the promised land. இந்த 25 லட்சம் பேர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவங்கல்ல 2 பேர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறாங்க. About 20 years. But it is not that whoever didn't enter the promised land didn't enter heaven. It is not like that. They could have entered heaven. Moses himself didn't enter the promised land. He was with God, you know, he is with God. So it is not that they didn't enter heaven, but they didn't experience God's rest in this earth. That is the answer. இப்ப அவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க போகலை என்றால் அவர்கள் பரலோகத்துக்கு போகவில்லை என்ற அர்த்தம் இல்லை. மோசேயே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகவில்லை. ஆனால் தேவன் அந்த தேசத்துல அவர்களுக்காக வைத்திருந்த அந்த இளைப்பாறுதலை அவர்கள் பெறவில்லை. Now we all want to go to heaven, isn't it? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும் இல்லையா? But are you okay to live your life not experiencing God's rest in this earth and go to heaven? Is that what you want? நீங்க எல்லாரும் இந்த பூமியில தேவனுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்காமலேயே நீங்க அப்படியே பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அதான் உங்களுக்கு வேணுமா? Experiencing God's rest and in that rest walking according to his will and going to heaven, going to see him is the most successful way. That is saying,
crown of righteousness for me. He is kept for me. He is awaiting the faithful servant to come. நாம தேவனுடைய இளைப்பாறுதற்குள் இருந்து தேவனுடைய வழி நடத்துதலின்படி இந்த பூமியில நடந்து அவர் பரலோகத்துல போய் தேவனை பார்க்கறதா நாம வெற்றியாக நம்மளுடைய பயணத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அங்குதான் நமக்கு நீதியின் கிரீடம் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். See, these Israelites, no, they in 40 days they could have crossed, after they crossed the Red Sea, in 40 days they could have gone into the promised land. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியுமா, அவங்க அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு 40 நாளுல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்திருக்கலாம். They could have entered in 40 days. 40 நாள்ல அவர்கள் போயிருக்கலாம். Now God is saying, He's giving a verse. He's saying that because you are not trained to face the opposition, I cannot take you through the straight route. I need to take you through these all routes because you are not trained to face any opposition. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்கொள்ளுவதற்கு நீங்கள் பயிற்சிவிக்கப்படவில்லை, அதனால உங்களை நான் நேரான வழியில கொண்டு போக முடியாது, நான் வேறு வழியில கொண்டு போகிறேன். From crossing the Red Sea till Kadesh Barnea, where they went and to the edge of the promised land, they spent, they could have gone easily in about 35-40 days. Till that point they could have easily gone there, but they took year and a half to go there. இப்ப அவர்கள் அந்த செங்கடலை கடந்ததுல இருந்து அந்த காதேஷ் பர்னியா இடத்துக்கு, அந்த இடம் அது வந்ததுக்கு பிறகு அங்க இருந்து மிகவும் சுலபமாக 35-40 நாளைக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் from there to Kadesh Barnea they could have gone in 40 days. அங்க இருந்து காதேஷ் பர்னியாவுக்கு அவங்க 40 நாள்ல போயிருக்கலாம். Now what did they do? அவங்க என்ன பண்ணாங்க? When Moses went up the hill for 40 days to go and get God's commandment and come, மோசே வந்து அந்த மலைக்கு போய் தேவனுடைய கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வருவதற்காக 40 நாள் அவர் அங்க போயிருக்கும் பொழுது, these people built a golden calf. Unbelief. இந்த ஜனங்கள் எல்லோரும் வந்து பொன் கண்குட்டிய கட்டிட்டாங்க. Now Moses came down and saw this and he broke God's command. That tablets, he broke it. மோசே கீழே இறங்கி வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரது அந்த கட்டளை அந்த கற்பலகைகளை உடைத்து விட்டார். And then after that everything was sorted here. He went up again for 40 days to get the new one. இங்க இதை எல்லாத்தையும் அவர் சரி செஞ்சுட்டு திருப்பி 40 நாள் மேல போய் புதுசா எடுத்துட்டு வரதுக்கு போனார். And then you go somewhere, water is not coming, these people are murmuring. Now God had to delay their journey because of every disobedience, for every act of unbelief there was lots of delay happening in their life. அந்த இடத்துக்கு அவங்க போன உடனே அங்க வந்து தண்ணி இல்ல, அதுக்கு உடனே முணுமுணுத்தாங்க. அப்ப தேவன் வந்து அவர்களுடைய பயணத்தை வந்து தாமதிக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவிசுவாசத்துக்கு ஒவ்வொரு காரியங்களும் தாமதமாகிறது. They took 1.5 years to go to that Kadesh Barnea, where they were going to send the spies to spy to see the promised land. Till that point, even that 1.5 years was a delay because of their unbelief. That led to disobedience, that led to rebellion. அந்த காதேஷ் பர்னியாவுக்கு போறது, அந்த 40 நாளுக்குள்ள போக வேண்டிய அந்த இடத்துக்கு இவங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் முணுமுணுத்ததுனால அது 1.5 வருஷம் ஆனிச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு. அந்த இடத்துல இருந்து தான் அந்த உளவு பார்க்கிறதுக்கு 2 பேரை அனுப்பினார்கள். So one of the reason for many delays in our life is unbelief. நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தாமதமாக போகிறதுக்கு காரணம் ஒரு காரணம் அவிசுவாசம். Because God cannot now take us forward unless certain things are sorted in our life. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கையாளாமல் அவர் நம்மை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஒரு விசுவாசியே தான் முன்னாடி போக முடியும், அவிசுவாசி முன்னாடி போக முடியாது. One believer only can go forward. Unbeliever cannot go forward. That you need to accept. Only a believer can move forward. If not, till you believe, you will stand in a position there. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஒரு விசுவாசி தான் முன்னோக்கி போக முடியும். நீங்கள் அவிசுவாசியாக இருக்கும் பொழுது நீங்கள் முன்னோக்கி போக முடியாது. So, after going to Kadesh Barnea, there was one more opportunity for them to finally trust and enter that promised land in might be a week or two. அந்த காதேஷ் பர்னியாவுக்கு போனதுக்கு பிறகு அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. கடைசியாக 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறதுக்கு. They chose not to believe. Their unbelief came to the core. அவர்கள் வந்து அவிசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார்கள், விசுவாசியாமல் இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தார்கள். See, after seeing with eyes the promised land that God had given,
they chose not to believe in God. அவர்கள் அந்த தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் கண்கள்னால பார்த்ததுக்கு பிறகு கூட அவர்கள் அவிசுவாசமாக இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தார்கள். Do you not know that the Lord has shown in the eyes of your heart all the riches and all the things that He has kept for you? You have seen with your eyes of faith, and where is your faith? நீ உங்களுக்கு தெரியாதா தேவன் உங்களுடைய கண்கள் விசுவாச கண்களுக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் காட்டி இருக்கிறார் என்று எங்கே உங்களுடைய விசுவாசம்? He said where you belong to, how I will guide you, how I will protect you, how I will comfort you, what is there for you. Everything has been revealed in front of you in your eyes of faith, and He now sees how you act or believe. தேவன் அவர் மிகவும் தெளிவாக தேவன் நீங்கள் யாரை சார்ந்தவர்கள் என்றும் உங்களை எப்படி அவர் வழி நடத்துவார் என்றும் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் என்றும் எப்படி உங்களை காத்து கொள்ளுவார் என்றும் எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? What went wrong for them? என்ன அவர்களுக்கு தவறாக Why போனது? they didn't enter God's rest, why they were not able to experience rest for their souls was they chose to be in their unbelief. ஏன் அவர்கள் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் தேசத்துக்குள் நுழைய முடியவில்லை? ஏன் அவர்களால் தேவன் கொடுத்த இளைப்பாறுதல் இருக்க முடியவில்லை என்றால் அவர்கள் அவிசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். Now why you are experiencing restlessness today is because of the same unbelief that is in you as well. இன்றைக்கு எதற்காக நீங்கள் அமைதி அந்த இளைப்பாறுதல் இன்மையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் அதே அவிசுவாசம் உங்களிடம் இருக்கிறதுனால. There are areas of life where we are choosing not to believe in God. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பகுதிகளில நாமே தேர்ந்தெடுக்கிறோம் அதை விசுவாசிக்காமல் இருப்பதற்கு. And we just want to just outwardly say that I am a believer, but unbelief is filled in my heart. நாம வெளிப்புறமாக நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நம்மளுடைய இருதயத்துல அவிசுவாசம் நிறைந்திருக்கிறது. You know, Ananias and Sapphira, அனனியா and சப்பீராவை எடுத்துக்கொள்வோம். they wanted to show outside that they sold all their possessions and they gave it to the Lord. அவர்கள் வெளிப்புறமாக அவர்கள் காட்ட விரும்பினார்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து அவர்கள் தேவனுக்கு கொடுத்தார்கள் என்று. But they kept part of the possessions and gave only half. ஆனால் அவர்கள் கொஞ்சம் அவர்களோட ஒரு பங்கை வைத்துக்கொண்டு கொஞ்சத்தை தான் கொடுத்தார்கள். But they wanted to show outside that they gave everything to the Lord. ஆனால் வெளிப்புறம் அவர்கள் காண்பிக்கிறது எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தார்கள். Sometimes our life also like that only. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. No, we in outside we want to show that we are full believers, believing in the Lord. வெளிப்புறமாக நாம் முழு விசுவாசி என்று நாம் காண்பிக்க விரும்புகிறோம். But failing or hiding or not ready to deal with the unbelief that is in us. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த அவிசுவாசத்தை மறைக்கிறோம், அதை கையாள விரும்பவில்லை. So what was the reason they didn't enter the promised land? என்ன காரணம் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழையாமல் இருப்பதற்கு? Unbelief, அவிசுவாசம், ignorance and unbelief. அறியாமையும் அவிசுவாசமும். Now another important question. இன்னொரு முக்கியமான கேள்வி. When did it go wrong for them? அவர்களுக்கு எப்பொழுது தப்பா போனுச்சு? When did it start going wrong for the Israelites? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது அது தப்பாக போக ஆரம்பித்தது? Now for you and me, when did it start going wrong in your and my life? இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அது தப்பாக போக ஆரம்பிச்சிச்சு? Surely in the Israelites life, it didn't go wrong when they cried out to the Lord. They cried out to the Lord out of passion. Lord heard, brought them out, everything. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் தேவனிடத்துல முறையிடும் பொழுது தப்பா போகல. அவங்க ஒரு ஆர்வத்தோட ஒரு பாரத்தோட அவர்கள் முறையிட்டார்கள், தேவன் அவர்களை கூட்டி வந்தார். You know, they were all like, even though they were not even ready to come out, but still God delivered and they crossed the Red Sea. அவர்கள் அந்த இடத்துல வர முடியவில்லை என்றாலும் தேவன் அவர்களை விடுவித்து அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். You know where it went wrong for them? எங்கே அவர்களுக்கு அது தவறா போனது என்று தெரியுமா? In Hebrews chapter 3, எபிரேயர் 3 from verse 7 to 11 if you read, 7 ல இருந்து 11 வரைக்கும் படித்தீர்கள் என்றால், therefore as the Holy Spirit says, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, today if you will hear his voice, do not harden your hearts as in the rebellion in the day of trial in the wilderness. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Where your fathers tested me, tried me and saw my works 40 years.
அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். and they have not known my ways. அவர்கள் நான் Oh no, therefore I was angry with that generation and said, they always go astray in their heart and they have not known my ways. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, So I swore in my wrath, they shall not enter my rest. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். See, all these years in their wilderness journey, இந்த அவர்களுடைய வனாந்தர பயணத்துல இத்தனை வருஷமும் there were lots of todays in their life. அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்று இருந்தது. There were lots of todays in their life. அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய For இன்று God, இருந்தது. every day in that 40 years they were spending was like today, today, today. Today my child will hear my voice. They'll sort their unbelief. They will start believing. The next day come today. The next day come today, today, today. For 40 years was today. அவர்கள் அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது 40 வருஷமும் ஒவ்வொரு நாளும் இன்று 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 என்றுதான் இருந்தது. தேவன் இன்று என்னுடைய பிள்ளைகள் என்னை விசுவாசிப்பார்கள், ஆனால் அவர்கள் அவிசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த மாதிரியாக இன்று இன்று என்று 40 வருஷமும் அவர்கள் அப்படியே செய்தார்கள். Here is saying, today if you will hear his voice, do not harden your hearts as in the rebellion in the day of trial in the wilderness. He's saying of them, if today you hear, don't be in rebellion like them. As for them there were lots of todays. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார், இன்று என்று. So, and then he says, from verse 13, in verse 13 he says, verse 12 and 13, beware brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. But verse 13, but exhort one another daily while it is today, lest any of you be hardened through the deceitfulness of sin. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். For God, today matters. தேவனுக்கு இன்று மிகவும் முக்கியம். Yesterday what happened is another thing. நேற்று என்ன நடந்ததுங்கிறது அது வேற காரியம். Tomorrow whatever is going to come in front of you is another thing. நாளைக்கு என்னவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வரப்போகுதுங்கிறது அது வேற காரியம். God only knows what is going to come in front of us tomorrow. நாளைக்கு என்ன நமக்கு முன்னாடி வரப்போகுதுங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். But the Lord is kept today. ஆனால் தேவன் இன்று நமக்காக வைத்திருக்கிறார். Today the Israelites didn't listen. இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கேட்காமல் இருக்கும்போது they hardened their hearts. அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தினார்கள். When our hearts get hardened is today only. உங்களுக்கு தெரியுமா எப்பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது என்று? அது இன்றுதான். Whenever we think about tomorrow. எப்பவெல்லாம் இன்று இருக்கிறதோ நாம் நாளைய குறித்து நாம் யோசிப்போம். When tomorrow's today comes, then we'll think about tomorrow. நாளைக்கு அந்த இன்று என்று வரும்பொழுது அதுக்கு அடுத்த நாளை குறித்து நாம் யோசிப்போம். In our life also, every today you want something will go tomorrow. How will it be? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாளைக்கு என்றால் அது எப்படி இருக்கும்? So Lord was so concerned about the today of the Israelites. Lord is so concerned about today of you. தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்று என்பதை குறித்து. அதே போலதான் இன்று உங்களுக்கும் இன்று என்கிறதை தேவன் அக்கறை உள்ளவராக. Today if you don't listen to his voice, you are hardening your heart. That's what. இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறீர்கள். So he gave today and Lord did one thing in the end. அவர் இன்று என்று சொல்லிவிட்டு கடைசியில தேவன் ஒரு காரியத்தை செய்தார். He swore, it says in verse 11, so I swore in my wrath that they shall not enter my rest. அவர் என்னுடைய கோபத்தில் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். Lord swore in his wrath that they will not enter his rest. தேவன் அவருடைய கோபத்தில் ஆணையிட்டார், அப்பொழுது அவருடைய அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள். The Lord swore and they didn't enter. தேவன் ஆணையிட்டார், அவர்கள் போகவில்லை. They knew they did a mistake. 38 and a half years they roamed around in that wilderness and they all died.
அந்த அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தவறு பண்ணினார்கள் என்று 38 வருஷம் அந்த வனாந்தரத்திலே அப்படியே அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் எல்லாம் அங்கேயே மரித்து விட்டார்கள். What is our life now? Are you just roaming around like that? Are our life like that? We are just roaming around here and there, just trying to not saying, taking it today, leaving it tomorrow, hardening our hearts. Then, Lord, now next point is coming. He swore in his wrath to the Israelites. Do you not think that he will again swear like that? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன? நாம் இன்று என்கிறதை எடுத்துக்கொண்டாமல் நாமும் இன்று இப்படியே நாம் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் நாளை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இன்றி சொல்லிவிட்டு கோபத்தில் ஆணையிட்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் கோபத்தில் ஆணையிட மாட்டாரா? 40 days of Israelites journey, he waited for 1.5 years for today, and then he swore that they are not going to enter my rest, and 38.5 years of their life they spend in the wilderness without rest. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 நாள் அந்த வனாந்தர பயணம், அது அவர்கள் அவிசுவாசத்தினால அது 1.5 வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் இன்று இருந்து அவர்கள் கடைசியில அவர்கள் அந்த அவிசுவாசத்தினால தேவன் அவர்கள் மேல் கோபத்தில் ஆணையிட்டு அவர்கள் அங்கேயே மரித்து போய்விட்டார்கள். Now what is there for you and me? இதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? What is there right now for you and me? இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அதுல என்ன இருக்கு? What is the promise? What is the truth for you and me right now? இந்த நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் என்ன சத்தியம் இருக்கிறது? என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? Because we all want everything right now. This truth is also right now only for us. எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது வேண்டும். இந்த சத்தியமும் இப்பொழுது. Hebrews chapter 4. எபிரேயர் 4 verse 1 and 2. 1-2. Verse 1 I'll read. Therefore, since a promise remains of entering his rest, let us fear lest any of you seem to have come short of it. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். Fear of the Lord is beginning of wisdom. தேவனுக்கு பயப்படுறதுதான் ஞானத்தின் ஆரம்பம். The promise still remains of entering the rest. அந்த அவருடைய இன்னும் அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, அந்த அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு. To entering his rest. அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு. Let us fear lest any of you seem to have come short of it. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவோம். This all coming and just saying, oh, that's fine, Lord is so cool with me, I can just leave, Lord will pardon me, unbelief is God is dealing with me in the heavenly realm with me. This all stories. He's saying here right now, he's saying, let us fear lest any of you seem to have come short of it. God's rest, the promise of entering God's rest in this earth. நாம நான் தேவன் மிகவும் நல்லவர், அவர் என்னை பார்த்துக் கொள்வாரு, நான் என்னுடைய அவிசுவாசத்தை எல்லாம் அவர் பரலோகத்துல அவர் என்னை அவர் கையாளுவாரு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆனா இங்க அவர் மிகவும் தெளிவாக இங்க சொல்லப்படுகிறது, நாம அவருக்கு பயந்திருக்க கடவோம் என்று. ஏன் ஒருவனும் அவருடைய அந்த இளைப்பாறுதலில் போகாமல் பின்தங்கி போவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். And in verse 2 he is saying, இரண்டாவது வசனத்துல, for indeed the gospel was preached to us as well as to them. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. So now we have a question. Was the gospel preached to the Old Testament people? Now the word says, for the gospel was preached to them as it is to us. நமக்கு கேள்வி இருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதா? இங்க அப்படிதான் சொல்லப்படுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. But the word which they heard did not profit them. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. Not being mixed with faith in those who heard it. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. They all heard the gospel. அவர்கள் எல்லோரும் சுவிசேஷத்தை கேட்டார்கள். They all heard the word just like how we are hearing now. இப்பொழுது நம்ம கேட்கிற மாதிரி அவர்களும் வார்த்தையை கேட்டார்கள். But whatever they heard did not profit them. ஆனால் அவர்கள் கேட்டதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. Because whatever they heard was not mixed with faith. ஏனெனில் அவர்கள் கேட்டவை எல்லாம் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே. அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு ஓகே ஒரு நாள் விசுவாசம் வரும்னு நினைச்சு tomorrow faith will come. Yeah, tomorrow faith will come, we think. Yeah, we hearing word today, tomorrow faith will come. Yeah,
சோ நம்ம just we will come and sit here and just we will hear and then we will say நாளைக்கு விசுவாசம் வரும். இன்னைக்கு வந்து நம்ம கேட்போம், நாளைக்கு விசுவாசம் வருமா? If today faith didn't come, today is gone. Tomorrow you never know. இன்றைக்கு விசுவாசம் இன்னைக்கு விசுவாசம் வரலைன்னா நாளைக்கு அது வருமான்னு நமக்கு Tomorrow தெரியாது. I will give my life to the Lord. Tomorrow will come, you know. James Bond only, tomorrow never dies. You know, I said, you know. ஓ, நாளைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து தேவனுக்கு கொடுக்கிறேன். ஆமா, நாளைக்கு வரும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான். You know, when the Israelites were going to enter the promised land, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைய போகும் பொழுது the provisions of God was already there. It was a land flowing with milk and honey. It was a land with big grapes and pomegranates and barley and wheat. Everything was there. God's provisions was there for them to now enjoy those provisions. அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்த உடனே தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் அந்த இடத்தில் அந்த தேசத்தில் அவர் வைத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்க பல கனிகளும் எல்லாமே இருந்தது, எல்லாமே தயாராக இருந்தது. They didn't need the pillar of fire and the pillar of cloud in the promised land. This presence was there in the land. அவர்களுக்கு அந்த இடத்துல மேகசமம் அக்கினி சமம் தேவையில்லை, தேவனுடைய பிரசன்னம் அந்த தேசத்துல இருந்தது. And they only had to do one thing, is to overcome the enemy, அவர்கள் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், அந்த எதிரிகளை மேற்கொள்ள வேண்டும். which was already given into their hands, he told to Joshua. அவர் யோசுவாவிடம் சொன்னார், நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். And just enjoy it with joy and comfort, in his joy and comfort. Enjoy that. அவர்கள் அவருடைய அந்த சந்தோஷத்திலையும் அவருடைய ஆறுதலையும் அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். So entering God's rest is you are enjoying his provisions. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நாம் நுழைகிறோம் என்றால் அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். We are enjoying his presence, his power, his authority. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். His joy, his comfort, அவருடைய சந்தோஷம், அவருடைய ஆறுதல். Even if anything difficult, trial, temptation, still we are resting on him. We have rest. God's rest is like a foundation which will make us stand. நமக்கு என்ன கஷ்டம், என்ன துன்பம், சோதனை இருந்தாலுமே நாம் அவருக்குள்ள இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அவருடைய இளைப்பாறுதல் நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. Every Christian really need to be concerned about his or her state of how he is able to believe in the Lord. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் எப்படி அவர்கள் வந்து தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக and also very careful about unbelief in our life. அதோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசத்தை குறித்தும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். A Christian who is saved, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், he was delivered from Satan, just like how Israelites were delivered from Egypt. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனும் அவன் சாத்தானிடமிருந்து விடுதலையாக்கப்பட்டான். He is delivered from the kingdom of darkness, just like how the Israelites were delivered from the Egypt. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டது போல அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் சாத்தானுடைய இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். But how the Israelites' heart were hardened, just like that a Christian's heart also can be hardened. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்படப்பட்டதோ அதே போல கிறிஸ்தவர்களுடைய இருதயமும் கடினப்பட்டு போகலாம். A Christian's heart can be hardened. A Christian's heart can become rebellious. A Christian's heart can become so critical, grumbling heart. ஒரு கிறிஸ்துவனுடைய இருதயம் வந்து அவன் வந்து கடினப்பட்டு போகலாம், அவன் குறை சொல்லுகிறவனாக இருக்கலாம், விமர்சிக்கிறவனாக இருக்கலாம். So let us walk in the fear of the Lord. நாம் தேவ பயத்தில் நாம் நடப்போம். Lest we fall short of God's rest. நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் இருந்து விழுந்து விடாமல் நாம் தேவ பயத்தில் நடப்போம். If our heart is hardened today, இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருந்தது என்றால், there is also a possibility ஒரு ஒரு இது இருக்கு. There is a possibility இப்படியும் நடக்கலாம். If you keep your heart hardened, Lord will swear and swore on himself saying, you will not enter my rest. That is the warning he is giving here. Just like how the Israelites, he swore and said, they are not going to enter my rest because they hardened their heart. You and me face the same danger. Same danger as today is the day of salvation. That's it.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய இருதயங்களை கடினப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் எப்படி ஆணையிட்டு அவர்கள் அந்த தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியாது என்று சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு போனதென்றால் தேவன் ஆணையிட்டு சொல்லலாம். In verse 3 he says, you know, in Hebrews chapter, for we who have believed do enter that rest, as he has said, so I swear in my wrath, they shall not enter my rest. மூன்றாவது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம், அவருடைய கிரியைகள் உலக தோற்றமுள் முடிந்து இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். It is for the one who believe. இது யார்? விசுவாசிக்கிற ஒருவருக்கு. The one who is dealing with unbelief and believing in the Lord, for him is he enters his rest. விசுவாசியாக இருக்கிற ஒருவன் அவிசுவாசத்தை கையாளுகிற ஒருவன் அவன் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பான். To be frank, you know, God's rest is not the promised land. நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா தேவனுடைய இளைப்பாறுதல் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இல்லை. But God's rest is a land of promises for you. ஆனால் அந்த தேவனுடைய இளைப்பாறுதல் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேசமாக இருக்கிறது. In this land of Glasgow, wherever you stand is a land of promises for you. இந்த கிளாஸ்கோ பட்டணத்துல எங்கெல்லாம் நீங்க நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த தேசமாக இருக்கிறது. To Joshua he gave this promise saying, wherever the sole of your foot has tread, I have given to you. யோசுவாவுக்கு அதுதான் தேவன் அவர் சொன்னார், எங்கெல்லாம் நீ காலடி மிதிக்கிறாயோ அதை நான் உனக்கு கொடுத்தேன் என்று. That might be a land of enemies. அது எதிரிகள் உள்ள தேசமாக இருக்கலாம். But wherever the sole of his foot has tread has become the land of promise for him. ஆனால் எங்கெல்லாம் அவனுடைய காலடி மிதிக்கப்படுகிறதோ அது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிறது. Same way only you might be living in this land filled with hundreds of things that is unwanted, but God's rest means where you stand is the land of promise for you. அதே போலதான் இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல நிறைய காரியங்கள் வேண்டாத காரியங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசத்துல உங்களுடைய காலை எடுத்து வைக்கும் பொழுது அது தேவனால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிறது. You know, there is a big thing in India and many things like many even everywhere. Everyone wants at least once in a lifetime to go and step their foot in Israel and come. இந்தியால இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கும் என்னன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் இஸ்ரவேல் தேசத்துல போய் அவங்க காலை ஒரு தடவை வச்சிட்டு. What is the principle behind that is one day at least I have to go and keep my foot in the promised land. It makes them happy. They'll buy holy water and come, they'll buy that and all and come daily use it, you know. அதுல என்ன அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கிறதுனா, ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் போய் நான் என் காலை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வைக்கணும், அங்க அந்த புனித தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு நான் வரணும். You know, for information, for knowing where our Lord walked and all, for that to grow more in faith you can go, because you have gone and put your foot in Israel doesn't mean that promises all have come into you like this electric shock, you know. அங்க போய் நமக்கு இயேசு பத்தி தெரியணும், இயேசு என்னவெல்லாம் செய்தாருன்னு நம்ம பார்க்கணும், அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு போனா அது வேற விஷயம். ஆனா அங்க போய் நம்ம காலை வச்ச உடனே நமக்கு அப்படியே எல்லாம் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் வந்துரும்னு சொன்னா அது the IT மாதிரி downloaded, every promise is downloaded to us and hereafter we are all promised children, you know. இப்ப அந்த ஐடில உள்ள மாதிரி கம்ப்யூட்டர்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியே நமக்குள்ள அப்படியே டவுன்லோட் பண்ணிரோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணும் இல்லை. There is only one simple thing. Do you want to enter God's rest? ஒரே ஒரு காரியம் தான், நீங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய விரும்புகிறீர்களா? Believe in the Lord Jesus. Put off unbelief. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவிசுவாசத்தை தூக்கி போடுங்கள். Break it today. இன்றைக்கு உடைத்து போடுங்கள். I say I believe in the Lord Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். I believe and I want to pass through the pain of believing in Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வழியை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஈஸி இல்ல, வலிக்கும். அது it's not easy, that's painful. Very risky. You will be called foolish. அது ஆபத்தாக தான் இருக்கும், அது உங்களை பார்க்கிறதுக்கு முட்டாள் என்று இருக்கும். Yeah, when you believe in Jesus and his promise, they'll say you are foolish. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னா அவர்கள் உங்களை முட்டாள் என்று சொல்லுவார்கள். What did you see and believe, they will ask. நீ எதை பார்த்து விசுவாசிக்கிறாய் என்று கேட்பார்கள். But you are ready to take that pain and the risk in your life. ஆனால் நீங்க அந்த வலியை எடுத்துக்கொள்ளவும் அந்த ஆபத்தை நீங்கள் எதிர்கொள்ளவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க. You are risking your future. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் You could earn money and secure your future. நீங்கள் உங்களுடைய பணத்தை சம்பாரிச்சு நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாப்பாக. But by believing in the Lord Jesus and forsaking certain things, you are risking your future. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சில காரியங்களை நீங்கள் வேண்டாம் என்று தள்ளி போடுவது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஆபத்தில் வைக்கிறீர்கள். But it is worth the risk and the pain because believing comes with these cost.
ஆனால் அந்த விளைக்கும் அந்த ஆபத்தை எடுக்கிறதற்கும் ஒரு பயன் உண்டு, ஏனெனில் அதில் விசுவாசம் வருகிறது. And do you want to believe it is today? நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள். Tomorrow you don't know. நாளைக்கு உங்களுக்கு தெரியாது. Tomorrow if it is that you will not enter his rest, you are not going to enter his rest. நாளைக்கு நீங்கள் அவருடைய இளைப்பாறுதலில் நுழையவில்லை என்றால் நாளைக்கு நுழையவில்லை. You know, whatever he says come to pass. You know that, no? உங்களுக்கு தெரியும்ல, அவர் என்ன சொன்னாலும் அது கடந்து வரும். Whatever he says comes to pass. He said this to Israelites saying, I swore this day that they may not enter my rest. இங்கே அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், அவர்கள் இளைப்பாறுதலின் தேசத்துக்குள் நுழைய மாட்டார்கள் என்று. That's why he's saying exhort one another as long as it is today. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் tomorrow go and accept and all, not today I give my life to the Lord Jesus. நாளைக்கெல்லாம் இல்ல, இன்னைக்கு நீங்க எங்களுடைய வாழ்க்கையை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். Today I want to know more about the Lord. இன்றைக்கு எனக்கு இயேசுவை பற்றி தெரிய வேண்டும். Today I choose to believe in the Lord. இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். Today I am விசுவாசிக்கிறேன். changing. இன்றைக்கு நான் மாறுகிறேன். Today I am turning around. இன்றைக்கு நான் Today I மாறுகிறேன். am serving. இன்றைக்கு நான் ஊழியம் Today செய்கிறேன். I am opening my life to the Lord. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு Today ஒப்புக்கொடுக்கிறேன். I want to break things in my life. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் It காரியங்களை is உடைக்க today. விரும்புகிறேன். இன்றைக்கு That is what is here. அதுதான் இங்க இருக்கிறது. Now you go home and read Hebrew chapter 3, Hebrew chapter 4. நீங்க வீட்டுக்கு போய் எபிரேயர் 3:4 படித்து பாருங்கள். If you don't intend to read it today, இன்றைக்கு நீங்கள் அதை படிக்க நீங்கள் when ஆயத்தமில்லை you go என்றால், out, there'll be lots of birds of the air roaming around. நீங்கள் வெளியே போன உடனே அங்க ஆகாயத்து பட்சிகள் பறந்து Will கொண்டிருக்கிறது. come and now take that seed and go, and then after that tomorrow and today everything is same only for you. அது அப்படியே அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய்விடும். அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு So ஒண்ணுதான். you make a decision today. நீங்கள் இன்றைக்கு என்று ஒரு As தீர்மானம் long as எடுங்கள். the decision is made today, you are safe. இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றால் நீங்கள் Let's ரட்சிக்கப்பட்டீர்கள். all stand to our feet today. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Lord, we just want to thank you. Lord, we just want to, let's lift up our hands. Everyone just lift up our hands. You know, just to give glory to the Lord today. The Lord of glory, the Lord of glory, King of kings, Lord of lords. Oh Lord, you are the bright morning star. You are Lord, everything for us. You are the Lord of rest, Lord. We want to enter your rest today. We thank you, Lord, that you have promised rest for us. Lord, wherever the sole of our foot is tread, you have given it to us, Lord. We break every unbelief in the mighty name of Jesus. எல்லா அவிசுவாசத்தின் காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்க கடிந்து கட்டுகிறோம். இயேசுவே உம்மை நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். Jesus, we trust in you. Jesus, we look unto you. Jesus, you are our refuge. Jesus, you are our comfort. நீரே எங்க கேடகமா இருக்கிறீரே, எங்க இரட்சகருமா இருக்கிறீரே. இந்த தேசத்தில், இந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் எங்களை நிலைநாட்டுகிற தெய்வம் நீரா இருக்கிறீரே. You are the one who establishes us in this land of promise. You, Lord, bring us into your rest. Call us into your rest. We want to walk into your rest today in the mighty name of Jesus. இலை பாறுதலின் தெய்வமே, இந்த நாளில் பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே வழி வாசல்களை திறக்கும் தெய்வமா இருக்கிறீரே. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே பாறையிலிருந்து தண்ணீரை ஆண்டவரே செங்கடலை பிளக்க செய்தீர் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வனாந்தரத்தில் வெற்றியை தந்தீரோ. How did you give victory, Lord, to the people, Lord, right in the land, Lord, where they were entering into in the wilderness, right? How you gave water through the rock, how you gave bread through manna, Lord. At this time, feed your dear children, Lord. Lord, we, Lord, want to trust and believe in you. Everyone say, whatever I know, I want to believe. Whatever I read, I want to believe. I want to trust in the Lord. Lord, I break every unbelief in the mighty name of Jesus. I don't want to be the person who just reads and then thinks, should I believe? Whatever you say happens. Your promise is a yes and amen in the mighty name of Jesus. So we submit to you. உமக்குள் இயேசுக்குள் சகல வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஓரா பலா சதர லீதராபோ. We just rest in our life. Rest in this year. You will rest on the Lord Jesus and you will face every situation in your life. Even difficult situation, you will rest in the Lord and face. When you have someone to rest upon, you can face every situation. Lord, we rest upon you, just like how John rested on the Lord, rested on Jesus to hear his word. Even when the Lord Jesus said, I was going to go, he rested on him. Lord, abara sadara litarabo. In the நாளிலும் ஆண்டவரே, we just want to lean and rest upon you today. You are our resting place, Lord. We want to enter your rest, Lord. உமக்குள்ள நுழைய விரும்புகிறோம் ஆண்டவரே. We break every restlessness. எல்லா அமைதியின்மையும் இன்றைக்கு உடைக்கிறோம் ஆண்டவரே. Every, as a Christian, I
don't want to have a restless life. ஒரு கிறிஸ்துவனாக என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த இளைப்பாறுதல் இல்லாத நிலைமையும் எனக்கு வேண்டாம். I desire your rest. நான் உங்களுடைய இளைப்பாறுதல் வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். Even famine, darkness, earthquake, whatever situation comes, famine, hunger, nakedness, whatever situation comes, என்ன பஞ்சமோ பசியோ பட்டினியோ என்ன காரியம் நடந்தாலும் I have a resting place. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இடம் இருக்கிறது. I can rest on you and face everything. நான் உங்களிடத்தில் இளைப்பாறுதலை பற்றி எல்லாவற்றையும் நான் I எதிர்பார்க்கிறேன். can rest on you and receive all the provisions you have kept for me in this land. நான் உங்களிடத்தில் இளைப்பாறுதல் பற்றி நீங்கள் எனக்காக இந்த தேசத்துல வைத்திருக்கிறதை நான் This is our confidence, Lord. இதுதான் எங்களுடைய மன We want to hold it till the end. நாம் இதை இறுதி வரைக்கும் பிடித்துக்கொள்ள The one who holds this confidence till the end will enter his rest. இறுதி வரைக்கும் யார் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ அவன் அவருடைய இளைப்பாறுதலில் சேர்ந்தடைவான். That is the promise for us. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு. Lord, we just want to thank you. தேவனே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் We just ஆண்டவரே. want to give glory to you because you are the Lord of our rest. அப்பா நீங்களே எங்களுடைய இளைப்பாறுதலின் தேவனா இருக்கிறீர். உங்களுக்கு உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord, for your promise. உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. Fear of the Lord, we just want to have reverence towards you. அப்பா தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும். உமக்கு கனம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே. We just submit in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Amen.